गणपतये नमः श्रीगुरुभ्यो नमः अन्नपूर्णे सदापूर्णे शङ्करप्राणवल्लवे ஞானவைராக்கியசித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி ச பார்வதி. கற்பனை கெட்டாத அற்புதங்கள் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது கல்லுக்குள் தேரைக்கும் கருவுக்குள் சிசுவுக்கும் அன்னமிடும் பைரவியான அன்னபூரணியை பற்றியது. பாரத புண்ணிய பூமியில் பிறந்த அனைவரும் தன் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க விரும்பும் ஸ்தலம் காசி மாநகரம். காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் காலபைரவரும் அருள்பாலிக்கும் திவ்ய க்ஷேத்திரம். காசியின் சிறப்பு அளவிட முடியாது. பாவங்கள் போக்கும் புனித கங்கை, பஞ்சத்தை தீர்க்கும் அன்னபூரணி. காசிக்கு சென்று வருபவர்கள் காசி மாநகரிலிருந்து அனைவருக்கும் வாங்கி வருவது கங்கா தீர்த்தமும் அன்னபூரணி தேவியையும். ஏனெனில் அன்னபூரணியானவள் சகல போஷாக்கையும் தரவல்லவள். அப்படிப்பட்ட அன்னபூரணி காசிக்கு ஏன் வந்தாள்? அவளது சிறப்பு என்ன என்பதை பற்றி பார்ப்போம். முன்னொரு காலத்தில் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் லோகக்ஷேமத்திற் பொருட்டு உரையாடி கொண்டிருந்தனர். அப்போது சிவபெருமான் அன்னையிடம், வாழ்க்கை என்பதே மாயை, பொன் பொருள் மற்றும் உணவு கூட மாயை என்றார். அன்னையால் உணவு என்பது மாயை என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உணவு எப்படி மாயையாகும்? உணவே உயிர், உணவே பிரம்மம். உணவின்றி எந்த உயிரினமும் வாழ முடியாது. அன்னமே ஆதார சக்தி. அன்னமில்லையேல் ஷரீரமில்லை, ஷரீரமில்லையேல் மனமில்லை, மனமில்லையேல் எண்ணங்கள் இல்லை, எண்ணங்கள் இல்லையேல் செயல்கள் இல்லை, செயல்கள் இல்லையேல் சத்கதி இல்லை, சத்கதி இல்லையேல் மோட்சமில்லை. அன்னமே மோட்சத்தின் முதல் படி என்பதை உணர்த்த விரும்பிய பிரகிருதி பத்ரிகாசிரமத்தில் வாழ்ந்த காத்யாயன முனிவருக்கு மகளாக ஆவிர்பவித்து காத்யாயனி என்ற நாமம் கொண்டாள். அச்சமயம் காசியில் வறட்சி பஞ்சம் ஏற்பட்டது. காசிராஜனின் தானிய களஞ்சியத்தில் சிறிது தானியமே இருந்தது. ராஜன் கவலையில் ஆழ்ந்தான். சதாக்ஷி, சாகம்பரி, ஜெகஜ்ஜனனி அதை கேள்வியுற்று காசி மாநகர் வந்தாள். அனைவருக்கும் அள்ள அள்ள குறையாத அமுது படைத்தாள். இந்த விஷயத்தை கேள்வியுற்ற காசிராஜன் மாறுவேடத்தில் தன் மந்திரியுடன் கூடி அன்னையின் மாளிகைக்கு சென்றான். அன்னை அவனுக்கு வயிறார உணவு படைத்தாள். மன்னன் மனமகிழ்ந்தான். உணவு அளித்தது சாதாரண பெண்ணல்ல, ஜெகஜ்ஜனனி என்று உணர்ந்து அவளை காசியிலேயே தங்கி அனைவரையும் அருள்பாலிக்குமாறு வேண்டினான். அன்னையும் அங்கேயே தங்கிவிட்டாள். பிரகிருதி சகல தனம் தானியத்தை தன்னிடம் கொண்டு வந்து விட்டாள். அம்பிகையை பிரிந்த சிவனோ பிரம்மாவிடம் பெற்ற சாபத்தால் கபாலம் கையில் ஒட்டிக்கொள்ள அம்பிகை காசியில் இருப்பதை அறிந்து அங்கு வந்தார். கபாலத்துடன் அங்கும் இங்கும் திரிந்தார். முடிவில் ஒரு பெரிய பவனத்தில் அம்பிகை இருப்பதை அறிந்து அங்கு சென்றார். அங்கே அம்பிகை சகஸ்ரதள பத்மத்தின் நடுவே ஒரு அஷ்டதள பத்மம், அதன் நடுவே தேவதை தெய்வீக ரூபத்தில் அமர்ந்த வடிவில் வாமே மாணிக்க பாத்திரம் மதுரசபரிதம் விப்ரதீம் பாணிபத்மே திவ்யேர் அன்னேஹி பிரபூர்ணாம் கரதிருத மணிவலையே தக்ஷிணாம் ரத்னதர்வீம் ரத்னாங்கீம் பீனதுங்கஸ்தனபரணமிதாம் தாரஹோரோபியசேவ்யாம் வந்தே பூர்ணேந்து பிம்ப பிரதிபடவதனம் அம்பிகாம் அன்னபூர்ணாம் என்று துதித்தார். அன்னபூர்ணி என்றவுடன் பிட்சையிட்டாள் அன்னை. கபாலம் நிறைந்தது, உடைந்தது. பரம்பொருள் அன்னத்தின் மகிமையை உலகத்திற்கு உணர்த்தினார். அன்னபூரணி அன்னத்தை மட்டும் பிட்சையிடுபவள் அல்ல, ஞானத்தையும் பக்தியையும் பிரேமையையும் மந்திரங்களையும் ஏன் பிராணனையும் பிட்சையிடுபவள். முத்துசுவாமி தீட்சிதருக்கு ஞானத்தை பிட்சையிட்டவள், சுதர்சனனுக்கு மந்திர பிட்சையிட்டவள், சத்யவானுக்கு சாவித்திரியின் காத்யாயனி விரதத்தின் மூலம் பிராணத்தையே பிட்சையிட்டவள். நமக்கும் சகல ஐஸ்வர்யங்களையும் பிட்சையிட அன்னையிடம் வேண்டுவோம். உலகில் உள்ள எல்லா பிணிகளையும் காட்டிலும் பசிப்பிணியே மிக கொடுமையானது. வயிற்றில் குழந்து விட்டெறியும் ஜடராக்னியை அன்னத்தை கொண்டு தணித்திடுவோம். அன்னதாத்தா சுகினோ பவ.
நித்யானந்தகரி வராபயகரி சௌந்தர்ய ரத்னாகரி ನಿರ್ದೂದಾಖಿಲ ಕೋರ ಪಾವನಕರಿ ಪ್ರತ್ಯಕ್ಷಮಾಗೇಶ್ವರಿ ಪ್ರಾಳೇಯಾಚಲ ವಂಶ ಪಾವನಕರಿ ಕಾಶೀಪುರಾದೀಶ್ವರಿ ಭಿಕ್ಷಾಂ தேகி கிருபாவலம்பனகரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி. அன்னபூர்ணி தேவியிடம் ஞானத்தை, பக்தியை, பிரேமையை, பிராணனை சகலத்தையும் பிக்ஷையாகப் பெறுவோம். நன்றி. ஸ்ரீசுதா.